என் செல்லக் குழந்தையை, உன் வீட்டிலிருக்கும் இந்த வராகி இன்று உன்னோடு தனிமையில் பேச வந்திருக்கின்றேன். என் குழந்தையை, ஒரு முக்கியமான உண்மையை அம்மா சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என்னை நீ தவிர்த்து விடாதே. உனக்கான அன்பை எப்பொழுதும் உனக்கு கொடுக்க நினைக்கும் இந்த தாயின் அன்பு எப்பொழுதுமே பொய்யாகாது என்பதனை நீ உணர்ந்தது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று என் வாக்கு உன் கண்களில் படும். இந்த தாயினுடைய அன்பையும் உன்னால் உணர முடியும். எவ்வளவோ பெரிய கண்டத்திலிருந்து நீ தப்பித்து வந்திருக்கிறாய். எவ்வளவோ பெரிய ஆபத்துகள் எல்லாம் உன் கண் முன்னாலேயே உனக்கு நிகழ்ந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் நீ உன்னை மீட்டு கொண்டு வருவதற்கு உனக்கு உறுதுணையாக நான் இருந்திருக்கிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் அவ்வளவு சுலபமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருந்தாலும் ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு பிடித்தத்தை கொடுக்கிறது என்பது மட்டும் உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்படி இருக்கும் உனக்கு தெய்வம் துணை இருப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. உனக்கான நேரம் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நான் சரியாக சொல்லிக் கொடுக்க வருகின்ற இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் எந்த நேரமும் உடன் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கவும் கூடாது. தெய்வத்தின் அன்பு ஒரு பிள்ளைக்கு கிடைக்கும் நேரம் இந்த வாழ்க்கையும் நீ விரும்புகின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாகவே உணர்த்தும் என்பதனை நீ மறக்காதே. அப்படிப்பட்ட அன்பு உனக்கு கிடைக்கக்கூடிய காலம் இது என்பதனை நீ ஒரு நாளும் மறக்கக்கூடாது. எந்த நேரம் இந்த வராகி உன் முன்னால் வந்து நிற்கிறாளோ அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான எல்லாவற்றையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை மறக்காதே. உனக்காக உன் அம்மாவினுடைய அன்பு ஒவ்வொன்றையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் இந்த நேரம் நீ எதையும் தவிர்க்காமல் உனக்கான நேரம் ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்துவிட வேண்டும். வாய்ப்புகள் என்னால் உனக்கு கொடுக்கப்பட பலமுறை நான் முயற்சி செய்துமே அதை நீ தட்டிவிட்டு சென்றதுதான் இங்கு அதிகம். நமக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்பது போல எப்பொழுதும் எதையாவது எண்ணி குழம்பிக் கொண்டிருக்காதே. கையில் கிடைத்த வாய்ப்பை நழுவ விடாதே. எல்லாமும் என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த நொடியிலும் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் எப்பொழுதும் அம்மா இருப்பதை உன்னால் உணர முடியும். எதிர்மறையான விஷயங்கள் தெய்வத்தை அங்கே ஒருபோதும் இருக்க விடாது. நேர்மறையான விஷயங்கள் தெய்வத்தை அங்கே இருந்து ஒருபோதும் வெளியே அனுப்பாது. இதுதான் உண்மை. இந்த உண்மை புரியாமல் தான் பிள்ளைகள் எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்றார்கள். அம்மா எப்பொழுதுமே உன்னோடு இருப்பதை நீதான் உறுதிப்படுத்த வேண்டும். உன்னை விட்டு விலகிச் செல்ல அனுமதி கொடுத்து விட்ட பிறகு தெய்வத்தின் மீது நீ பழி போடுவதில் எந்த நியாயமும் இல்லை. எதுவென்றாலும் நியாயம் என்ற ஒன்று எல்லோருக்கும் உண்டு. நீ சொல்வது போல நான் இருக்கிறேனா இல்லையா என்று சோதிப்பதை நிறுத்திவிட்டு நான் சொல்வது போல நீ இருக்கிறாயா, நீ உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாகத்தான் கடைபிடிக்கிறாயா என்பதனை சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே ஒருவரால் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நல்லவர்களாகவே இருந்துவிட முடியாது. ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்குள் இருக்கின்ற இன்னொரு முகம்
வெளியில் வந்துவிடத்தான் செய்தது. அவர்களுக்குள் இருக்கின்ற இன்னொரு முகம் சட்டென்று வெளியில் எட்டி பார்க்கத்தான் செய்கின்றது. இல்லை என்று சொல்லிவிட முடியுமா என்ன? எல்லோருக்கும் எல்லாமும் என்றாவது ஒரு நாள் புரிய வரும் என்று நாம் நினைத்து காத்து கொண்டிருப்பதை விட அவரவர்களினுடைய தீமையான அந்த முகம் வெளிவரும் நேரம் அவர்களை பற்றி யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உனக்கு கொடுக்கின்ற வாய்ப்பு, அதுதான் உனக்கு கொடுக்கின்ற நல்ல நேரம். அந்த நேரமாவது அவர்களை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பல சோதனைகளுக்கு அப்பாற்பட்டுதான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கும். பல துன்பங்களை கடந்துதான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்படி இந்த வாழ்க்கையானது உனக்கு என்ன தர எண்ணுகிறது என்பதனை எல்லாம் நினைத்து நீ எதற்கெடுத்தாலும் கலங்கிக் கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருந்து உன்னை ஆட்டுவிக்கும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் சுற்றி இருக்கும் தீமைகளை வேறறுத்து விட வேண்டும். தெய்வம் நம்மை ஆட்டி படைக்கிறது என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையில் தெய்வம் முழுமையாக நின்று கொண்டிருக்கும் இந்த பொழுது நீ சரியாக இதனை முறையாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் முழுமையாக ஆட்டி படைக்கும் காலகட்டம். நீ நிச்சயமாக நல்ல நேரத்தை நோக்கி பயணம் செய்ய தொடங்கி விடுகிறாய் என்பதுதான் அர்த்தம். தெய்வம் உன்னை முழுமையாக நினைக்கிறது. தெய்வம் உன்னை முழுமையாக ஆதரிக்கிறது. தெய்வம் உன்னை முழுமையாக தன்னுடைய அன்பிற்குள் கொண்டு வந்து சேர்க்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நீ எப்பொழுதும் கவனமாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என்றும் என்றென்றும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் முன்னிறுத்தி உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை மறந்து விடாதே. நல்லபடியாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே எந்த ஒரு வேதனைகளையும் கடந்து உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் உன் அம்மாவினுடைய அன்பு உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் பொழுதுகளில் தீமைகளை எல்லாம் வேறறுத்து நல்லதை நீ நிலைநிறுத்த வேண்டும் என்பதை தான் நீ உறுதி செய்ய வேண்டும். என் குழந்தையே, ஒரு பொழுது விடிந்திருக்கிறது என்றால் அது உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இந்த நாள் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். முன்பு செய்த தவறுகளை எல்லாம் திருத்திக் கொள்ளவும், இனி தவறுகள் செய்யாமல் இருக்கவும், நல்லதை செய்யவும் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு வரமான ஒரு வாய்ப்பை நீ நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நொடியையும் சிந்தாமல் சிதறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கானது என்பதில் மட்டும் உன் கவனம் சிதறக்கூடாது. உனக்கு நடக்கும் விஷயங்களை எல்லாமும் உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். நமக்கு நம் தாயானவள் சொன்ன வார்த்தைகளின்படி என்ன நடக்கிறது என்பதில் உனக்கான ஒரு புரிதல் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க உனக்கான நம்பிக்கையை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி நான் எப்பொழுதுமே உன்னோடு உடன் இருக்கும் இந்த நேரம் உனக்கான தேவைகளை எல்லாம் என்னவென்று நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்றோடு இந்த வராகி என்னுடைய அன்பினால் நீ பெற நினைக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நான் வருகின்ற பொழுதுகள் உனக்கு
நல் விஷயங்களைச் சொல்லும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்ல யாரும் இல்லை. நேர்மறையான வார்த்தைகளை உன்னிடம் பேச யாரும் இல்லை. எப்பொழுதும் உனக்கு துன்பத்தை கொடுக்கத்தான் இவர்கள் ஓடோடி வருகின்றார்கள். ஆனால் உன் தாயானவள் நான் அப்படியா? என் குழந்தைக்கு எப்பொழுதுமே நல்ல விஷயத்தை சொல்லவும் நேர்மறையான விஷயங்களை எடுத்துச் சொல்லவும் வருகின்றேன். அப்படியே நான் எதிர்மறையான ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் என்றால் அதிலிருந்து நீ வேறு ஏதாவது ஒரு நல்லை இந்த வாழ்க்கையில் கற்றுக்கொள்வாய் என்பதனால்தான். பல நன்மைகளை எல்லாம் புரிந்து கொள்ள நீ நினைப்பாய் என்பதனால்தான். எல்லாமுமே உனக்கு நல்லதாக நடக்க வேண்டும் என்றால் ஆரம்பத்தில் பல சோதனைகளையும் பல பிரச்சனைகளையும் கடந்துதான் வர வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தேடி வருகின்ற தீமைகளை எல்லாம் வேறறுத்து நல்லதை நிலைநாட்டி என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக கடந்து வர வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வத்தின் அன்பு ஒன்று நம்மை எப்பொழுதும் நிலைத்திருக்கச் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மைதானே? தெய்வத்தின் அன்பு ஒன்றே எப்பொழுதும் உன்னை வாழச் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மைதானே? அப்படியானால் இதையெல்லாமும் கடந்து நீ வாழ வேண்டும் என்பதனையும் மறக்காதே. இதையெல்லாமும் தாண்டி நீ நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம் நான் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் இதையெல்லாமும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும். சந்தோஷமாக எதையும் உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்றும் என்றென்றும் உன்னை வழிநடத்தும் இந்த தெய்வம் உனக்கு நல்ல விஷயங்களை நிறைவாகச் சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. தேவையில்லாத விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக இந்த வாழ்க்கையை விட்டு விலக்கி வைத்திருக்கிறாய் அல்லவா? உனக்கான நேரம் உனக்கு என்ன சொல்லித்தர காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம். இனி எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ தயக்கம் காட்டாமல் நம்பிக்கையோடு வாழ்ந்திடும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தின் உச்சத்தை இந்த வாழ்க்கை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை நிச்சயமாக வழிநடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றுமே அம்மாவினுடைய அன்பு உன்னை தொடர்ந்து வரும் இந்த நேரம் உனக்கு எந்நாளும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் யாரையும் அவ்வளவு சுலபமாக நம்மால் நம்பிவிட முடியாது. எந்த தருணத்திலும் யாரையும் அவ்வளவு எளிதாக நாம் நினைத்து வருந்திவிட முடியாது. நம்மை சூழ்ந்து வரக்கூடிய சில விஷயங்கள் முழுக்க முழுக்க நம்மை எந்த நிலையில் வைத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நாமும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனையும் மறக்காது. எந்த நொடியிலும் உனக்கான அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வரும் என்பதனை புரிந்து கொண்டு நல்லபடியாக நீ வாழ்ந்திட வேண்டும் என்பதனையும் மறக்காது. எந்த நொடியிலும் உனக்கான வெற்றியை நான் தேடி தேடி உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். எந்த நொடியிலும் உனக்கான மகிழ்ச்சியை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே நாம் நினைத்து இனிமேல் கலங்க வேண்டாம். அடுத்த நிலையை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நாம் நல்லபடியாக அனுபவித்து வாழ வேண்டும். தீமைகளை வேறறுத்து தள்ள வேண்டும். வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிலைகளையும் உணர்ந்து நீ வாழ்ந்திடும் இந்த காலம் உனக்கு எந்நாளும் நன்மைகளை நான் எடுத்துச் சொல்ல போகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்காகவே என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எது நடந்தாலும்
எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அம்மா உனக்கு ஒவ்வொன்றையும் உணர்த்தும் இந்த நேரம் உன் முன்னால் நின்று நான் உறுதியாக இருப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டால் அது போதும். யாரும் இல்லாத சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இதுவரையில் உனக்கு கொடுத்த துன்பங்கள் போதும். எல்லோரையும் யாரென்று புரிந்து கொண்டு எதையும் கடந்து வர பழகிவிடு. வாழ்க்கை எப்பொழுதுமே வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்காது. தருகின்ற வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உனக்கு கிடைக்கின்ற நேரங்களை நீ சரியாக முன்னிறுத்தி செல்ல வேண்டும். எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து விடாத மகிழ்ச்சியோடு நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் இனி உனக்கே உனக்கான சந்தோஷத்தை உன் கண் முன்னால் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாத விஷயங்களை நீ என்னவென்று ஏதுவென்று எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக நான் உருவாக்கி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான ஆச்சரியங்கள் ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் முழுமையான வெற்றியை நான் உருவாக்கி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்புவது போல உன்னால் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை பெற முடியும் என்பதனையும் நீ நம்ப வேண்டும். இனி எந்த நேரமும் நான் வருகின்ற இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை உறுதி செய்யும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு தோல்விகள் வந்ததோ, எந்த இடத்தில் எல்லாம் என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டு நின்றாயோ, இதுவெல்லாமும் கடந்து உனக்கு மிக பெரிய உண்மைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருவதை நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேலும் நீ எதையும் நினைத்து வருந்த மாட்டாய். எதையும் யோசித்து என் பிள்ளை நீ பதற மாட்டாய். நடந்து முடிந்தது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை தெரிந்து கொண்டு சந்தோஷமாக நீ வாழ்ந்திடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதை நடத்தி உள்ளதை உள்ளபடி எடுத்துச் சொல்லி நான் எப்பொழுதும் உன்னோடு வருகின்ற இந்த காலம் உனக்கு உண்மைகளையே உறக்கச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உண்மைகள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்கக்கூடாது. எப்பொழுதும் உனக்கான வெற்றியில் நீ நிச்சயமாக உன்னை யாரென்று அடையாளம் கண்டு கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. எந்த தருணமும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையுமே தொலைத்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நம்பிக்கையும் நல்லதென்று நிச்சயமாக உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் நான் இருக்கும் இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கான பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. முன் நின்ற இந்த தெய்வம் இனி எப்பொழுதும் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை முன்னிறுத்தி ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி தவிக்காமல் இரு. உனக்கு பல வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான பல தேவைகள் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கிறேன் உனக்காக என்றும் என்றென்றும் உன்னோடு. வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்ற உண்மையை நீ ஒருபொழுதும் இழந்து விடாதே. இது போன்ற நேரம் நமக்கு கிடைக்கும் பொழுது அதை நம் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எப்பொழுதும் உனக்கான ஒவ்வொன்றும் உன் வசமாக நின்று உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் உனக்கு வெற்றி என்பது இனி எப்பொழுதும் உன்னுடைய நிலையிலிருந்து உன்னை பேரானந்தப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கலக்கம் கொள்ளாமல் இரு. உனக்கு நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் என்பதனை புரிந்து கொள்வாய். உனக்கான நன்மைகள் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்வாய்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.